வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 55 ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 8, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். லட்சிய பேராசிரியர்களுக்கான வைய தலைமைக்குள் பயிற்சி முகாமின் முதல் நாள். தமிழகத்தில் லட்சிய சமுதாயத்தை கட்டமைத்து வரும் நல்லூர் வட்டத்தின் இளைஞர் களத்தில் உள்ள 21வது துறை லட்சிய பேராசிரியர்கள் துறை. இத்துறைக்கான 2 நாள் தலைமை பயிற்சி முகாம் திட்டமிட்டபடி நேற்று டிசம்பர் 7 காலை சரியாக 9 மணிக்கு நாட்டு வணக்க பாடலுடன் தொடங்கியது. முதல் நிகழ்வாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். தொடர்ச்சியாக தி சென்னை 6 நிறுவன தலைவர் திரு சந்திரன் மற்றும் திரு விநாயகம் ஆகியோர் தங்கள் வாழ்த்துரையை வழங்கினர். குறிப்பாக திரு சந்திரன் அவர்கள் பேசும்போது, இந்த நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் என்னை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. நன்கொடை வாங்காமல் வங்கி கணக்கேதுமின்றி எங்களை போன்றவர்களையும் பொறுப்பேற்க செய்து வருவதாலேயே அதன் மீது நம்பிக்கை மேலும் அதிகரித்துள்ளது என்றார். பின்னர் பேராசிரியர் பழனித்துரை ஐயா அவர்கள் முகாமின் நோக்கம் பற்றி பேசினார். நல்லூர் வட்டத்தின் 24 ஆண்டுகால செயல்பாடுகளை தொகுத்து அளிக்கப்பட்ட காணொளி அனைவரையும் பிரமிப்புக்குள்ளாக்கியது. அதனைத் தொடர்ந்து திரு பாலு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் இந்த நம்பிக்கையூட்டும் மகத்தான வளர்ச்சி மிகவும் சாதாரண இளைஞர்களின் அர்ப்பணிப்பினாலேயே சாத்தியமாகியுள்ளது என்றும், இதற்கு காரணமான மாநில பொறுப்பாளர்களான திரு முத்துகிருஷ்ணன், திரு அன்பு, திரு ஸ்ரீதர், திரு கௌதம் மற்றும் திரு குட்டியப்பன், திரு ரமேஷ், மாணிக்க மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா, கலாம் ஜோதி மாணவர்கள் மாதவன், வாசு ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியினை தொடர்ந்து தேநீர் இடைவேளை. அடுத்த நிகழ்வாக பேராசிரியர்கள் அனைவரும் தனித்தனியே தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்றில் அவர்களது சமூக பங்களிப்பும் பகிரப்பட்டன. காலை நிகழ்வுகள் பற்றிய அனுபவ பகிர்வின் போது பேராசிரியர் ஜெயபாரதி, நாங்கள் எல்லாம் நுண்ணுயிரியல், இயற்பியல், கணிதம், வரலாறு, அரசியல், அறிவியல் போன்ற வெவ்வேறு துறைகள் சார்ந்து வந்திருந்தாலும் இப்போது நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் ஆகிவிட்டது போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்றது நிகழ்ச்சியின் நோக்கம் தொடக்கத்திலேயே நிறைவேறியதாக இருந்தது. சுவையான மதிய உணவிற்கு பிறகு தி சென்னை சில்க்ஸ் HR மேனேஜரான திரு ஜோகராஜ் அவர்களின் கைத்தட்டல் பாடல் உற்சாகத்தை அதிகரிக்க செய்தது. பின்னர் குழு ஒருங்கிணைப்பை உணர்த்தும் விளையாட்டு. அதனைத் தொடர்ந்து பேராசிரியர்கள் 3 குழுக்களாக பிரிந்து இன்றைய கல்வி சூழலில் உள்ள சவால்கள் மற்றும் அதற்கான சக்சஸ் ஃபார்முலா ஆகியவை பற்றி கலந்துரையாடல் செய்யப்பட்டன. பின்னர் ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு பேராசிரியர் கலந்துரையாடல் செய்த தகவல்களை மேடையில் தொகுத்து வழங்கினார். பிற்பகல் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா முகாமிற்கு வருகை தந்தார். தேநீர் இடைவேளைக்கு பிறகு பேராசிரியர் பழனித்துரை அவர்கள் எது கல்வி என்பது பற்றி விரிவாக உரையாடினார். அப்போது ஐயா அவர்கள், வாழ்வாதாரத்தை கற்றுத்தருவது மட்டும் கல்வி அல்ல, கல்வி என்பது வாழ்வியலை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், அத்துடன் ஆசிரியர்கள் எப்போதும் கற்பித்தல் மனத்துடன் இருப்பதை காட்டிலும் கற்றல் மனதுடன் இருப்பது அவசியம் என்று பேசினார். பின்னர் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் டாக்டர் திரு வெங்கடேசன் தலைமை வகித்தார். சுதந்திரம் கிடைத்த இந்த 77 ஆண்டு காலத்தில் நாம் செய்ய தவறியது இது, செய்ய வேண்டியது என்ன என்ற தலைப்பில் 10 பேராசிரியர்கள் பேசினர். நிகழ்ச்சியினை பேராசிரியர் ஜெயபாரதி தொகுத்து வழங்கினார். பேராசிரியர் திரு சிவக்குமார் அவர்களுக்கு வழிகாட்டி பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் தங்கவேலு ஐயா அவர்கள், இவ்வளவு லட்சிய பேராசிரியர்களை ஒரே இடத்தில் காண்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாகவும், இப்பயிற்சி கல்லூரி மாணவர்களை நாட்டின் வளர்ச்சிக்கு செயல்பட வைக்க பெரிதும் துணை புரியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இறுதியாக திரு பாலு அவர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களை கலாம் கனவை நனவாக்கும் கலாம் ஜோதி மாணவர்களாக உருவாக்க உள்ள வாய்ப்புகளை கோடிட்டு காண்பித்தார். இறுதியாக முதல் நாள் முகாமின் அனுபவ பகிர்வுடன் இனிதே நிறைவுற்றது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவிக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியினை மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தொகுத்து வழங்கியதும், நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்களான இளைஞர்கள் இரவு 8 மணி வரை நேரம் போனது தெரியாமல் தங்களை வழி நடத்தியதும் மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது என்று பேராசிரியர் திரு குபேந்திரன் கூறியது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. லட்சிய பெற்றோருக்கு பாராட்டு. பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில்
பெற்றோரின் பங்களிப்பை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாணவர் நலனில் அதிக அக்கறை செலுத்தும் பெற்றோர்களை சிறப்பிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டு கடந்த வாரம் 11ஆம் வகுப்பு மாணவர் செல்வன் கோகுல் அவர்களின் தாத்தா திரு ராதாகிருஷ்ணன் சிறப்பிக்கப்பட்டார். செல்வன் கோகுல் அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய திறனறி தேர்வில் பிரதாபராமபுரம் ஊராட்சியில் இருந்து தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெறும் கல்வியாண்டில் 100% தேர்ச்சி இலக்குடன் இப்பள்ளி பயணித்து வருவதாகவும் இம்முயற்சி அதற்கு கூடுதல் பலம் அளிக்கும் என்று நம்புவதாக பிரதாபராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.